நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ஃபில்டரும் இதை மாதிரி வேலை செய்யவே செய்யாது. கொஞ்சம் அந்த சவுண்டை கேளுங்களேன். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் போனதில்லை. அப்படி வந்ததுனாக்கி நம்ம வந்து இந்த கல்லுக்குள்ளேருந்து தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை அமேசான் காட்டுக்குள்ளே தான் வந்துருப்போம். யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். இது போதும் போதும் தட்டுங்க. நல்லா அரைஞ்சிட்டு மறந்துட்டேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட், வெல்கம் டு தமிழ் மும்பைக்கர்ஸ் யூடியூப் சேனல். உலகத்திலேயே இதுவரைக்கும் எந்த யூடியூபர்ஸும் வந்து சேர்த்து பார்க்காத ஒரு புதிய இடம், அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ இதை அமேசான் காடுன்னு சொல்லலாம், இல்லைனா வாட்டர் பேரடைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கத்தில் யாருமே மனுஷங்க நடமாட்டமே இல்லாத பெரிய காடு இருக்குது. அது பக்கத்தில் தான் இப்படி ஒரு அருமையான வாட்டர் ஸ்ட்ரீம். இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பார்த்து தான் ஏற வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பாறைக்கு வந்தீங்கன்னா வலுவாமல் ஏறணும். அப்படியே இங்கே வந்து நின்ன உடனே தண்ணி ஆரவாரிக்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் அந்த சவுண்டை கேளுங்களேன். இந்த தண்ணியை பாருங்களேன். இது வந்து உடைக்க வேண்டிய கல்லை உடைச்சி தள்ளிட்டு, அதுக்கப்புறம் தள்ளி வைக்க வேண்டிய பெரிய தள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறமா எங்கெல்லாம் தள்ள முடியலையோ அப்படி வளைஞ்சு 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 தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அங்கே மாதிரி போயிடுது. வாவ், வா, தண்ணி சூப்பரா அப்படி குளு 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 குளுன்னு இருக்குது. குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ஃபில்டரும் இதை மாதிரி வேலை செய்யவே செய்யாது. நேச்சுரலாக இருக்குது. அப்பா, இதெல்லாம் பாறையில் பாசி பிடிச்சி போய் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா இது வித்தியாசமான ஒரு பாசி, அப்படி அழகாக பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இங்கே அதிகமாக மனித நடமாட்டமே இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஒருவேளை அமேசான் காட்டுக்குள்ளே தான் வந்திருப்போமோ. இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா அங்கே ஒரு சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இன்னும் அங்கே மேலே போனால் இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த காடு வந்து அமேசான் காடு மாதிரி தான் இருக்குது. மனுஷங்க இது உள்ளே போகவே முடியாத அளவுக்கு அப்படி நெருங்கி நெருங்கி மரமாக இருக்குது. எந்த ஒரு மிருகமோ இந்த வழியாக வந்த மாதிரியும் அப்படி ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே உங்களுக்கு குளிக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்கு எல்லாராலையும் வர முடியாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் பெர்மிஷன்னால தான் நான் இங்கே வர முடிஞ்சுது. யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். இதை விட கீழே தள்ளி இருக்க இடத்துக்கு தான் எல்லோரும் வர முடியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கு உள்ளே இறங்கி அது கிட்ட போய் பார்க்கலாம். வலுவாத, ஐயோ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? வேற லெவல் சார். இன்னும் எவ்வளோ ஆழம் இருக்கு? ஆழம் இவ்வளோதான் நினைக்கிறேன். தெரியல. இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி மேலே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பாறை இருக்குது. பாறையில் கால் வைக்கக்கூடாது. ஓ, அங்கே அவ்வளோ ஆழமாப்பா? இவ்வளோ ஆழம். திடீர்னு கால் வலிச்சு எம்மாடி. மைக்கில் மாத்திரம் கொஞ்சம் தான் கேப்பு. தண்ணி எப்படி விழுது பார்த்தியா? சும்மா ஜிவ்வுன்னு இருக்குது. இந்த பக்கம் கூடி கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. அந்த மலையும் அதிசயமா இருக்கு. இங்க பாரு இந்த மரம். இந்த மரத்தை பார்த்தியா? இது என்ன மரம்? என்ன மரம்னு தெரியல. அந்த மரத்தோட வேற பாரு எப்படி அரிச்சிருக்கு தண்ணி. வாவ், என்ன மரம்? என்ன மரம்னு தெரியலையே. அப்படியே இந்த வேரெல்லாம் அரிச்சு கீழே மரம் இருக்கு. ஆனாலும்
இவ்வளோ தண்ணி வந்து இந்த மரத்தோட மொத்தமாக சாய்ச்சி கொண்டு போக முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதில் கல் இங்கேருந்து இப்படி திருப்பி விட்டுறதுனால இருக்குமா இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கு? பலூன் நினைக்கப்பா. அந்த கல் உருளுது. அப்படியா? காலுக்குள்ள கல் உருளுது. அப்படியே அழகா தொட்டில் மாதிரி எல்லாம் கட்டி போட்டிருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே காடு, சரியான காடு. அங்கே எதுவுமே தெரியல. தென்னை மரம் மாதிரி ஏதோ ஒரு மரம் நிற்குது. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, நம்ம பார்க்காத மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆப்வியஸ்லி சுற்றி பார்த்து குளிக்காதுன்னு தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த கிளைமேட் எல்லாம் பார்த்த உடனே கம்பு கிழங்கு அவிச்சு இங்கே வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு புது ஐடியா வந்தது. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். புது ஒரு சட்னி இருக்குது. அந்த சட்னியும் கம்பு கிழங்கும் அவிச்சு தின்னுக்கிட்டு இதில் குளிச்சோன்னா சூப்பராக இருக்கும். சட்னின்னா நம்ம தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரியா, இல்லைன்னா வெஸ்டர்ன் டைப்பில் டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரியா, எது சொல்கிறீங்க? அதுக்கும் மேலே. அது என்ன சார்? அதுக்கும் பின்னால. அப்படின்னா இந்த சின்ன மிளகாய், சீனி மிளகாய் சொல்லுவாங்கல்ல, அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் என்ன சின்னதாக எல்லாம் சேர்ப்பாங்க. மீன் கடிச்சிட்டு அதான் நான் இல்லை பாம்பு எது இருக்குமா? தண்ணி பாம்பு இருந்தால் நம்ம கிட்ட வராது. பேருமா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த இடத்துல, அதாவது எனக்கு வந்து தண்ணிக்கு பக்கத்துலேயே அவிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இங்கே ஒரு அடுப்பு கட்டுவோம். அடுப்புன்னு சொல்லி செவரை கட்டின மாதிரி இருக்கு. கொஞ்சம் லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம். ஓஹோ. சரி, இதில் கொஞ்சம் மணல் அள்ளி போட்டுக்கோமா. ஸ்டார்ட். ஆஹா, மண் சூப்பராக கிடச்சிருக்கு. எல்லாமே இங்கே உள்ளதை எடுத்து நம்ம எல்லாம் கற்றுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு கிட்டோம். இது காணாத போலுக்க. இது போதும். பானையும் கொண்டு வந்தாச்சு. அடுப்பு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். காட்டடுப்பு. சார், பானை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கம்பு கிழங்கு எடுப்போம். இது கம்பு கிழங்கு இலையோட இப்போ தான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆமாம், இது கம்பு கிழங்கு வந்து நல்ல எனர்ஜி. பப்பாளி இலை இந்த மாதிரி தானே இருக்கும்? பப்பாளி இலை வந்து இதில் குழல் இருக்கும். ஓஹோ. குலை இருக்கட்டும் நமக்கு. இப்போ இதை வெட்டி தோலை உரித்து அவிக்கிறதுக்கு ரெடியாக பண்ணணும். நமக்கு அனுபவம் போதாதோ, இன்னும் அனுபவம் தேவையோ? ஏன்? அவங்க முறிக்கிற மாதிரி நம்மளால் உரிக்க முடியலையே. கத்தியப்பா நகத்தை வச்சே உரிக்கிய. பல்லு நகமும் போதும் போல தெரியுது. அப்படியா? ஆமாம். இப்படி வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காணாமல் இருந்ததுனால அவங்களே கூப்பிட்டாச்சு உரிங்க அப்படின்ட்டு. அவங்க சீக்கிரம் உரிஞ்சிருவாங்கல்ல. வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக உரிக்கிறாங்களா பார்த்தியா? நம்ம உரிச்சோன்னா நாளைக்கு தான் வைக்க முடியும். அது தோல் இருக்கு, தோல் இருக்கு. சரி, நம்ம அடுப்பை ரெடி பண்ணுவோம். கேஸ் ஸ்டவ் வந்த வேலை நமக்கு வந்து இதெல்லாம் பற்ற வைக்கவும் முடியல இல்லையா? எப்போ அந்த வரை எடுத்து மேலே வைங்க. இது இதா?
அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மண்ணுக்குலேருந்து தோண்டி எடுத்த சுத்தமான கம்பு கிழங்கு. அப்படியே மண்ணெல்லாம் கழுவி வெளுவெளுன்னு இருக்குது. இப்படி மண்ணுக்குள்ளே எப்படி இது வந்து வெள்ளையாக விளையுதுன்னு தெரியல. சரி, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாண்டா, வயிறு பசிக்கு. அவிச்சிருவோமா? இந்த ஏரியா வந்து ரொம்ப பெரிய பெரிய பாறையாக இருக்குது. நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் செமப்பாறை. இப்போ இந்த பாறையில் வந்து ஒரு வேளை திடீர்னு தண்ணி அதிகமாக வந்துட்டுன்னு வைங்களேன், இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுனாக்கி நல்ல மழை அப்படி ஜம்முன்னு பெய்ய ஆரம்பிச்சுன்னா திடீர்னு காட்டு தண்ணி வந்து அடிச்சிருவான். அப்படி வந்ததுனாக்கி நம்ம வந்து இந்த கல்லுக்குள்ளேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு திடீர்னு அப்பல தண்ணி வரும் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு இன்சிடெண்ட் இது மாதிரி நடந்திருக்கு தான். அந்த பக்கத்தில் அங்கே கீழே வந்து குளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கத்தில் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு அப்பல இதே மாதிரி காட்டு தண்ணி வரும்போது என்னாச்சு அப்படின்னாச்சுன்னா அவரால் தாங்க முடியலை. ஆனால் பை லக் வந்து அவர் அங்கே அந்த சைடில் அவரை வந்து தள்ளிட்டு போனதுனால அந்த காட்டு மரங்கள் இதில் போய் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவரை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி காட்டுக்கு போயாச்சுன்னா, அதாவது மலைகளில் திடீர்னு மழை பெய்யும்போது சட்டார்னு தண்ணி வர வாய்ப்பு இருக்குது. இப்போவும் லேசாக ஒரு துளி விழுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதுக்குள்ளே நம்ம கிழங்கு வந்து அவிஞ்சிருமா அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோக்குள்ளே சக்ஸஸாக முடியும் அப்படின்னு தெரியல. கிழங்கு அவிஞ்சாதான் நம்ம வந்து குளிச்சுக்கிட்டே அந்த கிழங்கை சாப்பிட முடியும். பார்க்கலாம். இப்போதான் நல்லா கொதிக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் மழை வந்து பொறுமையாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா சீக்கிரம் வந்துடும். நம்ம கம்பு கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதில் வந்து இப்போ சட்னி ரெடி பண்ணதுக்காண்டி நான் இந்த கல்லை கழுவி இப்போ நேச்சுரலாக இங்கே தான் அரைக்க முடியும். வேறு இப்போ மிக்சிலாம் இல்லைல்ல. கொஞ்சம் இந்த இடத்த நம்ம கழுவிட்டோன்னா சரி, ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் சீனி மிளகா, அதாவது இங்கே வந்து கொச்சிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்படியே இருக்கிறதுலே உரப்பான அப்படி காட்டமான மிளகா. இந்த காட்டமான மிளகாவை நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம் லேசா. அரைச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் உள்ளி வச்சுக்கலாம். இந்த கம்பு கிழங்குக்கும் இந்த ஒரு சட்னி, இது வந்து பயங்கரமான காட்டமான ஒரு சட்னி. இப்போ கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். மனம் நாசிக்காருது. இங்கே பயங்கரமாக இருக்குது. எங்கடா எப்பண்டா கம்பு கிழங்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வெந்த உடனே எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுக்கிட்டு, நம்மளோட நோக்கமே என்ன அப்படின்னாச்சுன்னா குளிச்சுக்கிட்டே சாப்பிடணும். யாருக்குன்னு நீங்கள் இடுப்பில் தண்ணியில் நின்று மசாலா இருக்கு. ஆனால் நான் அந்த கிழங்கு சாப்பிட்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். தண்ணி கிழங்குங்க அப்படியே உப்பு போட்டுக்கிடுவோமா? நல்லா அரைஞ்சிட்டு மறந்துட்டேன். கிழங்கு அவிச்சிட்டா அப்படின்னு பார்ப்போம். அப்படியே வெடிச்சு நிற்கி பாரு. சூப்பராக வந்து இந்த பக்கம் சட்னி ரெடி, இந்த பக்கம் கிழங்கு ரெடி. இப்போ நம்ம அதை குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். குளிக்க போகிறோம். என்ன குளிரு எதுவாப்பா மூக்குள்ள தண்ணி எடுத்துச்சியா? உங்க எக்ஸைட்மெண்ட் ஒரு அளவே இல்லையா? அளவே இல்லையா? முங்கு முங்கு சூப்பராக இருக்கு. ஏன்னா மூலிகை குளியல், மூலிகை குளியல் வேணும்னா இங்கே வரணும். ஆனால் முடியாது, நீங்கள் வர முடியாது. பட் இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகலாம்.
நல்ல ஜில்லுன்னு இருக்கு, இதமா இருக்கு. அது சொல்லிட்டு சரி, நல்லா குளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கம்பு கிழங்கு சாப்பிட போகிறோம். கேட்டுதான் நம்ம கம்பு கிழங்கு சாப்பிட போகிறோன்னு சொன்னேன். போமா ஓமா எஸ் கமான் லெட்ஸ் கோ. நல்ல வலுவுதானே கீழே. ஆவி பறக்க கம்பு கிழங்கு. போதும் போதும் தட்டுங்க, வயிறு பசிக்கு. சரி, இதை கொஞ்சம் கழுவிடுமா? கழுவிட்டு அவிச்சு வச்சு கம்பு கிழங்கு இதில் போட்டு. ஓகே, சரி. இந்த சட்னியில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா ஊற்றிடும். அதோட பெட்டர் தேங்காய் ஊற்றி வரணும். ஆமாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும். இப்போ சேஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. வாய்ப்பு ஆக்சுவலாக அவசரத்தில் தான் அந்த டேஸ்ட் வந்து நிற்க முடியல. வரைக்குதா நான் டேஸ்ட் பார்க்கன்ட்டு முதல்ல இதில் எவ்வளோ காணும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தான். ஆமாம், இதோட அதிகமாக எடுத்து வாயில வச்சேன். அது எண்ணெய் ஊற்றாம ஊற்றாத சாப்பிட்டுட்டு இது கீழே ஒரு முந்து. ஓகே, அப்படி ஒரு முந்து முங்கிட்டு நானும் முங்கிருக்கணும். மறுபடியும் திங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதே போல் நிறைய ஐடியாக்களை கொண்டு வரும் தமிழ் மும்பைக்கரை. இந்த மாதிரி காட்டுகளில் போனீங்கன்னா நீ கொண்டு வர சாப்பாடை மீன் போடுறது அப்படின்னு அப்படி கொட்டாதீங்க. சில நேரம் மீன் அதை சாப்பிடாது, தண்ணி கெட்டு போயிடும். அதே மாதிரி இதில் சோப்பெல்லாம் போட்டு குளிக்கக்கூடாது. இந்த மாதிரி காட்டுக்குள்ள குளிக்கும்போது, ஏன்னா இந்த தண்ணி இதே மாதிரி தண்ணி தான் வந்து கீழே வந்து குடிக்க வச்சுருக்கும். என்னதான் டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்டாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல். இந்த மாதிரி டைனிங் டேபிள் வந்து எங்கேயுமே கிடைக்காது. சில வந்து இப்போ வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் போன அன்னைக்கு இப்படி குளிச்சுக்கிட்டே பக்கத்துலேயே சாப்பிட்றது, ட்ரிங்க் பண்ணுறது அதெல்லாம் வந்து கிடைக்கும். இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் அது. ஆமாம், ஆனால் அதை விட இது டாப். ரொம்ப இயற்கையான ஃபுட்டை ரொம்ப அத்தன்டிக்காக, அது ரொம்ப அதிகமான காசு செலவழிக்காமல். ஆமாம், இப்போ அதுக்கெல்லாம் போனோன்னா பல ஆயிரங்கள் செலவழிச்சுன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது எல்லாமே ஹோட்டல் குக் ஃபுட்டு. அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வந்து அது ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்து நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் பெருசாக இருக்குது. ஆத்தென்டிக் ஒரிஜினல் இயற்கை ஃபுட்டு. இது வந்து சில 100 ரூபாய்களுக்குள்ளே முடிஞ்சிருது. அது வந்து பல ஆயிரங்களில் போகும். ஸோ என்னோட சஜஷன் உங்களுக்கு என்னென்னா, உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது ரிவர், ஏதாவது இந்த மாதிரி நேச்சுரலான ஸ்பாட் இருக்கும். அங்கே போய் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து இதே மாதிரி குக் பண்ணி சாப்பிடுங்க. அது உங்களுக்கு வெரி லோ பட்ஜெட்டில் ரொம்ப அருமையான நேச்சுரல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கோம், கீழே ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. தப்பா நினைச்சிட போகிறாங்க. இல்லை, இங்கே வந்து மீன் இருக்குது. நிறைய பேர் மாலில் போய் ஃபிஷ் ஸ்பா அதில் போய் அவங்க செலவு பண்ணி கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்த நேரத்தில் இருந்தே மீன் வந்து அழகாக காலை கடிச்சு எல்லாம், அது என்னது பெடிக்குரா என்னது இல்லாமல் பண்ணுறாங்க, என்ன இல்லாமல் பண்ணுது. பட் அது வந்து பண்ணிகிட்டே இருக்கு. ஆமாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃபிஷ் ஸ்பாக்கு வந்து ஐ திங்க் ஒரு
10 மினிட்ஸ்க்கு ஏதோ 200 rupees ஏதோ உண்டு. ஆனால் இது வந்து ஃபுல் ஃப்ரீ. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம இதில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே ஃபிஷ்ஷும் சேர்ந்து நம்ம கூட வேலை செய்யுது. எல்லாம் அடங்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது எல்லாமே ஃப்ரீ. எல்லாமே ஃப்ரீ. ஃபியூல் சார்ஜ் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி அட்வென்ச்சரஸான நல்ல vlog பார்க்குறதுக்கு தமிழ் மெம்பர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் லைக் பண்ணுற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். பாய். காட்டுக்குள்ளே தீ அடுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அது முடிஞ்ச உடனே தண்ணி ஊற்றி அணைச்சிருங்க. அதே மாதிரி பக்கத்தில் எங்கேயும் பிளாஸ்டிக் எதுவும் போடாமல் க்ளீனாக வாங்க.